நாங்களா பார்த்துதான் வச்சோம். பண்ண பையன் நான் தான் ஸ்னேகா ஐயப்பன். என்னதான் காணும் உயிரோட இருக்கனா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் 8 மாசம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு காசு தான் மெயின் பிரச்சனையா இருக்கு. நான் அவங்களுக்கு கொடுக்கல, அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க கேட்க நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. போன் பண்ணாங்க, நான் போன் பண்ண நான் போன் அட்டன் பண்ணல. அதனால 20-30 பேர்கிட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி என்ன அடிக்கிற அளவுக்கு கூட போயிட்டாங்க. அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அசிங்கமா கூட கேட்டாங்க. என் புள்ளைய பார்த்து 1.5 வருஷம் ஆகுது. அது உசுரோட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. எப்படியாவது என் புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்க. மகளை காணவில்லை என்று மனு கொடுத்த கொஞ்ச நேரத்தில் நடந்த பகீர் ட்விஸ்ட். கண்ணீர் வேஷம் போட்டு ஊரையே ஏமாற்றி வசமாக சிக்கிக் கொண்ட தாய். அலுவலகத்தையே பரபரப்பாக்கிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? அத்தனை பேரை கூட்டிட்டு வந்து என்ன ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அவங்க கேட்கவும் விரும்பல. அவங்க இஷ்டத்துக்கு என்ன பேசினாங்களோ அதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மகளிர் ஸ்டேஷன் வரைக்கும் நான் வந்துட்டேன். இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியை சேர்ந்தவங்க தான் ரத்னவேல் தேவி தம்பதியினர். இவங்களோட மகள் ஸ்னேகா. இந்த நிலையில தான் இந்த தம்பதியினர் தனது மகளை ஒரு 1.5 வருஷமா காணல. அவங்களோட கணவர் வீட்டுல ஏதோ என் பிள்ளைய பண்ணிட்டாங்க, என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துல கண்ணீர் விட்டு கதறி புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இப்படி ஒரு ட்விஸ்ட நாங்க எதிர்பார்க்கலையே அப்படின்னு பாக்குற அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வைக்கிற விதமா காணாமல் போனதா புகார் அளிக்கப்பட்ட ஸ்னேகா தனது கணவர் ஐயப்பன் மற்றும் மாமனார் மாமியாரோட சிங்கப்பூர்ல இருந்து இன்னைக்கு மயிலாடுதுறை காவல் நிலையத்துக்கு வந்து நான் காணாமலாம் போகல, நான் உயிரோட தான் இருக்கிறேன், என் அம்மா தான் என்னை பத்தி இப்படி பொய் சொல்லிட்டு இருக்காங்க, பணத்துக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னுமே முழுசாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வரல. விசாரணை முடிந்தால் மட்டும்தான் என்ன இந்த சம்பவத்தோட பின்னணி அப்படின்றது தெரிய வரும்.